ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. இஸ்லாத்தில் கொட்டாவியின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். கொட்டாவி விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூற வேண்டுமா? அப்படி கூறுவதற்கு மார்க்கத்தில் எந்தவித வழிகாட்டலும் கிடையாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூறியதாக எந்தவித ஹதீஸ்களும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாவியை பற்றி கூறும்போது அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், கொட்டாவியை வெறுக்கின்றான். எனவே ஒருவர் தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று சொன்னால் அதை கேட்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவருக்கு யர்ஹகமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என மறுமொழி கூறுவது அவசியமாகும். கொட்டாவியை பொறுத்தமாட்டில் அது ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். எனவே உங்களில் எவரேனும் கொட்டாவி விட்டால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்தட்டும். ஏனெனில் உங்களில் ஒருவர் கட்டுப்படுத்தாமல் ஹாய் என்று சப்தமிட்டு கொட்டாவி விட்டால் அதை பார்த்து ஷைத்தான் சிரிக்கின்றான் என அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவித்தார்கள். புகாரி 6223. மற்றொரு அறிவிப்பில் கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். உங்களில் எவரேனும் கொட்டாவி விட்டால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கி கொள்ளட்டும். ஏனெனில் எவரேனும் ஹாய் என்று கொட்டாவியால் சத்தம் போட்டால் ஷைத்தான் சிரிக்கின்றான் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். புகாரி 3289. ஒன்று, நாம் அதனை முடியுமானவரை தடுத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதனையும் தாண்டி வந்தால் நாம் கையை வாயில் வைத்து மறைத்து கொண்டு ஹாய் என்று சப்தமின்றி கொட்டாவி விட வேண்டும். இது தான் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையாகும். அல்லாஹ்விற்கு பிடித்தது தும்மல், ஷைத்தானுக்கு பிடித்தது கொட்டாவி. அவன் சிரிக்கின்றான் நாம் கொட்டாவி விடும்போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொட்டாவியை அடக்கி கொள்ளணும். இல்லைன்னா நம்ம அதையும் தாண்டி கொட்டாவி வந்துருச்சுன்னா கையை வச்சு மறைச்சி கொட்டாவி விட்டுக்கலாம். இது தான் நபி வழி. இதை விட்டுட்டு நம்மளாக ஒன்றை உருவாக்கி செய்வது என்பது பாவத்தை மாத்திரமே கொண்டு வரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவதில் என்ன தவறு இருக்கின்றது? இதை கூறினால் ஒரு சிலரிடமிருந்து இன்னும் ஒரு கேள்வி வரும். அது என்னவென்றால், ஷைத்தானை விரட்ட அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுதல். எனவே கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வருவதால் அவனை ஷைத்தானை விரட்ட அப்படி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவதில் என்ன தவறு இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. முதலில் இப்படியாக கூறுபவர்கள் மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் நபி அவர்களின் வழிகாட்டலில் அடிப்படையில் வந்ததாகும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை விட்டுட்டு அப்படி செய்தால் இப்படி செய்தால் நல்லது தானே என்று நாமளே மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்குவது நன்மைக்கு பகரமாக தீமையே கொண்டு வரும். மேலும் நபி அவர்கள் தும்மலின் போது அல்ஹம்துலில்லா, யர்ஹகுமுல்லா, யஹ்திகுமுல்லா வயுஸ்லிஹி பாலஹும் என்கிற ஒழுங்கை கற்றுத்தந்தவர்களுக்கு கொட்டாவியின் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுமாறு கற்றுத்தர மறந்துவிட்டார்களா? எனவே நாமளாகவே இப்படி கூறுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவத்தில் குறை கண்டவர்களாக ஆகிவிடுவதுடன் அல்லாஹ்விடத்தில் பாவத்துக்குரிய தண்டனைக்கும் உள்ளாக வேண்டிய வரும். எனவே நாம் அல் குர்ஆன் ஹதீஸ் வழியில் நாம் வாழ்வை அமைத்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.